ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு அவர் சேனல். நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வீடியோ தான் நான் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். உள்ளுக்குள்ளே இவ்வளோ பெரிய ஸ்கேம் நடக்குது அப்படின்னு தெரியாமல் அஸ் எ பையராக நம்ம வந்து இந்த ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். என்னடா புரியலையே, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாம், நம்ம ஃபெமிலியராக யூஸ் பண்ணிகிட்ருக்க மீஷோ அப்ளிகேஷன் பற்றி தான் இன்றைக்கி வந்து பேச போகிறோம். ஸோ இது தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லைன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சிருந்தால் நம்ம வந்து இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணியிருப்போம். எனக்குமே இது வரைக்கும் தெரியாமல் நானும் நிறையா டைம் இதில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ என்னன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ தெரிஞ்சிருக்கும், நான் வந்துட்டு இது வந்துட்டு பையர் அக்கௌண்ட் இல்லை, செல்லர் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்காக இந்த செல்லர் அக்கௌண்ட் யூஸ் பண்ணேன் அப்படின்னா, ரீசெண்டாக வந்து நிறையா அட்வர்டைஸ்மெண்ட் வந்துச்சு. இந்த மாதிரி வந்துட்டு வித்தவுட் ஜிஎஸ்டி இன்சைட் தமிழ்நாடு நம்ம வந்துட்டு சேல்ஸ் பண்ண முடியும் த்ரூ மீஷோ யூஸ் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வைரல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ வந்துட்டு சரி ஓகே, ஒன்ஸ் நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு அப்ளிகேஷன் நான் வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தேன். ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு சரி ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் என்ன இதில் வந்துட்டு ஆக்சுவலி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கிளிப்பை ஆட் பண்ணேன். ஃப்ளவர் கிளிப் வந்துட்டு ஆட் பண்ணேன். ஸோ நான் ஆக்சுவல் ப்ரைஸ் வந்துட்டு 12 பீசஸ் வந்து 299 வந்து நான் ஆட் பண்ணேன். ஸோ எனக்கு வந்துட்டு ஃபைனலாக வந்துட்டு ப்ரொசீட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஷோ ஆச்சு அப்படின்னா 400 ஷோ ஆச்சு. யாருக்கு இந்த ப்ரைஸ் அப்படின்னா கஸ்டமர்ஸ்க்கு. என்னோடய அக்கௌண்ட்டுக்கு 300 கிரெடிட் ஆகும்னு, பட் கஸ்டமர் சைட்லேருந்து 400 சார்ஜ் பண்ணுவாங்க அந்த மாதிரி இருந்துச்சு. என்ன இது புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு, வெளியே வந்து ஃப்ரீ ஷிப்பிங்னு மென்ஷன் பண்ணுறாங்க, இன்சைட் வந்துட்டு ப்ராடக்டோடைய அந்த மணியை வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, கிளிப்க்கு வந்துட்டு 60 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க, அப்போ எல்லா இதுக்குமே 60 தான் சார்ஜ் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு நான் க்ரோம்லேருந்து ஒரு டாய் வந்து டவுன்லோட் பண்ணி அந்த டாயை இப்போ வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். அதுதான் இப்போ உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் வந்து ஷோ ஆகும். ஸோ வந்து இந்த டாயை நான் ஆட் பண்ணி பார்க்கும்போது நான் எம்ஆர்பி 300 கொடுத்துருந்தேன். ஆக்சுவலி மீஷோ ப்ரைஸ் வந்து நான் 300 ப்ளஸ் எம்ஆர்பி வந்து 700ன்னு ஆட் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக கஸ்டமர்ஸ் கிட்டேருந்து டபுள் சார்ஜஸ் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. ஷிப்பிங்க்கு மட்டுமே 200 சம்திங் ஆட் பண்ணி டோட்டலாக கஸ்டமர் சைட்லேருந்து 500 ஆட் பண்ணுறாங்க. ஸோ நான் ஒரு டைமும் ப்ரைஸ் ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு, நம்ம எவ்வளோ ப்ரைஸ் கம்மி பண்ணாலும் கஸ்டமர்ஸ் கிட்டேருந்து அந்த 200 சம்திங் சார்ஜ் பண்ணுறதா அவங்க வந்து சேஞ்ச் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து எந்த ரூல் படி அவங்க ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. நான் வெயிட்லேருந்து ஹைட்லேருந்து அதோடைய மெஷர்மெண்ட் எல்லாமே வந்துட்டு ரொம்ப மினிமலான சைஸ் தான் கொடுத்துருந்தேன். ரொம்ப சின்ன டாய் அந்த மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். சின்ன டாய்க்கே இந்த அளவுக்கு ஷிப்பிங் சார்ஜ் வாங்குறாங்கன்னா இன்னும் உள்ளுக்குள்ளே எவ்வளோ ஷிப்பிங் சார்ஜ் வாங்கிக்கிட்டு இருக்காங்க